ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10 டேஸ் ஆகிடுச்சு. ரொம்ப எனக்கு ஹெல்த் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்தேன். அதனால தான் நான் போடலை. லோ ஸ்டாமினா மாதிரி இருந்தது. அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக இனி வீடியோஸ் போடலான்னு சொல்லிவிட்டு இப்போ இதை ஷூட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷாக ஒரு சிம்பிளான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். இது நல்லா பக்காவாக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் இது நம்ம செஞ்சுட்டு கூட கடையில் கூட நம்ம பரோட்டா இல்லைன்னா தோசை மாவு வாங்கி கூட நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ அது கூடவே தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்புன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு இன்ச்சு பட்டை நல்லா உடச்சி வச்சுருக்கிறேன். 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கிறேன். இப்போ இதையும் போட்டுட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த குருமா வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. இது பரோட்டா அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. தக்காளியும் அதே போல் மீடியமான தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு, இஞ்சி ரெண்டுமே ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு இன்ச்சு இஞ்சி மட்டும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு இந்த குருமா வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. தக்காளியும் அதே போல் மீடியமான தக்காளி ஒரு 3 தக்காளி, பூண்டு, இஞ்சி ரெண்டுமே ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரே ஒரு இன்ச்சு இஞ்சி மட்டும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு இந்த குருமா வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த பட்டை கிராம்பெல்லாம் நல்லா ஒரு கொஞ்சம் அப்படியே நல்லா செவக்கிற மாதிரி வரும்போது அடுத்தது நீங்கள் வெங்காயத்தை போட்டுருங்க. அப்போ நல்லா இருக்கும். இந்த குருமா சீக்கிரம் வச்சிடலாம். அதுதான் இன்னும் ஸ்பெஷாலிட்டி. என்னென்னா ஒரு 10 நிமிஷம் போதும் மொத்தமாகவே இந்த குருமா வைக்கிறதுக்கு. நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அது ஊறுறதுக்குள்ளார ஒரு 10 நிமிஷத்தில் இதை வச்சிட்டோம்னா சப்பாத்தி போட நம்ம பரிமாறிக்கலாம். அதுக்காகத்தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பிள்ளைங்க இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாக கொடுத்துடலாம். அதுக்காக மணி இப்போ 7:30 தான் ஆகுது. ஆனாலும் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 8 ஆகிடும்ல அவங்களுக்கு கொடுக்குறக்கு. அதுக்காகத்தான். இந்த மலைக்கு இந்த மாதிரி சப்பாத்தி டிஃபன் ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். ஓகே, இது நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம பார்த்துட்டு கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் போட்டுக்கலாம். இந்த பூண்டு இஞ்சி போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. அதோட ஸ்மெல் இதில் இறங்கணும் அப்படின்னா இதை நல்லா இப்படி ஒரு கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பாத்திரத்தில் பிடிக்கிற மாதிரி வரும் பாருங்க. அப்போ நம்ம தக்காளியை போட்டுறணும். நம்ம தக்காளியை போட்டுடலாம். அவ்வளோதான். பச்சை வாசமெல்லாம் போகலை அப்படின்னாலாம் நினைக்காதீங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம கொதிக்க வைக்கும் போது அதெல்லாம் சூப்பராக போயிடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி வதக்கும் போது நல்லா இந்த மாதிரி கரண்டிலே இப்படி தள்ளி விட்டுக்குங்க. அப்போ பாருங்கள் எப்படி நைஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் இந்த கரண்டி வச்சுக்கிறது. இப்போ நான் 2 காய் தான் சேர்த்துறேன். கேரட்டும் பீன்ஸும் இதையும் சேர்த்திக்கலாம். இதை நல்லா பிரட்டி விடலாம். இந்த தக்காளி வெங்காயம் போலவே இதுவும் நல்லா வதக்கி விடணும்.
இப்போ கூடவே நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட போகிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ அதையும் நல்லா பிரட்டி விடலாம். சூப்பராக இருக்கும் அந்த குருமா வந்து. நல்லா தோசை, சப்பாத்தி, இட்லிக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பாரு மசாலாவே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் எதுக்களிக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும். இது சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இதில் நீங்கள் இன்னும் வேணால் காய்கள் எல்லாம் சேர்த்திக்கலாம். நிறையா நம்ம கூட்டுக்காயாக இதுன்னு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, சோயா அந்த மாதிரி எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் இப்போ 2 காய் தான் சேர்த்திருக்கிறேன். இதே சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ குழம்பு தூள் போட்டுறேன். இது ஒரு 2 ஸ்பூனு. 2ங்கிறது 2.25 அந்த அளவுக்கு கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு தூள் போட்டாச்சு. இதை நல்லா பிரட்டி விட்டுறலாம். இப்போ குழம்பு தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டாச்சு. இந்த எண்ணெயிலே நம்ம குழம்பு தூள் போட்டு பிரட்டி விடுறது தான் டேஸ்ட்டு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அது காய் போட்டோன்னே தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி போடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுட்டு போடுங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ காய் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். வேகட்டும். காய் முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றினாலே போதும். அதுதான் கணக்கு. அது 1 டம்ளரோ 1/2 டம்ளரோ நீங்கள் எடுத்துக்கிற காயை பொறுத்து தானே நம்ம தண்ணி ஊற்றுறது இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. காய் முங்குற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும்னா இதை மூடி வச்சிடணும். மாவு ஒரு 1/2 கிலோ மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். சப்பாத்தி மீதி இருந்தாலும் கூட எங்களுக்கு காலையிலத்துக்கு ஆகும். ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நல்லா ஒரு 2 பிசைஞ்சிட்டு நம்ம வேணுங்கிற சைஸுக்கு மாவை உருட்டிக்கலாம். உள்ளார இப்படி மடித்து பிசைங்க. அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து நல்ல கிராக் இல்லாமல் அதே சமயம் நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இடையில காய் எப்படி இருக்குதுன்றத பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய பீஸ் எடுத்து செக் பண்ணினீங்கன்னா, அதாவது இப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் சாஃப்டாக இறங்கணும். அப்படி இறங்கிருச்சுன்னா காய் நல்லா வெந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது 3/4 வாசிக்கு அரை வாசிக்கு மேலே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இருக்கட்டும். அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றிட்டு இதையும் ஒரு கொதி விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். கருவேப்பிலையெல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்குங்க. தாராளமாக போட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி நம்ம தேய்க்கிற மாவுக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா இருக்கும். ஈஸியாக மாவை வந்து உருட்டுறதுக்கு பிசையறதுக்கு நல்லா இருக்கும். பெரிய குவான்டிட்டியாக வச்சு நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்ம கையும் வலிக்கும். அதே சமயம் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி டக்கு டக்குன்னு கொஞ்சம் டிவைட் பண்ணிட்டிங்கன்னா, சின்ன சின்ன போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு. நான் ஒரு கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கலக்கி வச்சுருக்கிறேன். இதை வந்து நல்லா இப்படி தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இதை அப்படியே ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு
டக்குன்னு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கடலை மாவு போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா போதும். சூப்பராக நம்ம குருமா ரெடி ஆயிரும். இப்போ ஏற்கனவே நம்ம 1 ஸ்பூன் தானே உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். என்ன சப்பாத்திலேயும் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து போட்டுக்குங்க. மொத்தமாக ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். குருமாவை வந்து சின்ன பர்னருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் தோசைக்கல் வச்சிடலாம். சப்பாத்தி அப்படியே கையோட போட்டுட்டோம்னா தேய்ச்சி போட்டுட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், இது கொதி வந்துட்டுருக்குது, தெரியுதா? லைட்டாக கொதிக்குது. இன்னும் நல்லா டீப்பாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு குருமா. இப்போ சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்ச்சி போட்டுடலாம். இப்போ நான் பாருங்கள், நான் எல்லா மாவையும் வந்து உருட்டி வந்து வச்சுட்டேன். நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 சப்பாத்தி வர மாதிரி இருக்கும். மிச்சம் இருந்தாலும் கூட நான் அதெல்லாம் எண்ணில் இருந்ததுன்னா காலையில் கூட சாப்பிட்டுக்குவாங்க, சும்மாவே கூட சாப்பிட்டுக்குவாங்க. சரி, இப்போ இந்த சப்பாத்தி தேய்ச்சிடலாம். நான் வந்து மடித்து அந்த மாதிரிலாம் தேய்க்க மாட்டேன். ஏன்னா அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மொத்தத்தில் நம்ம தேய்க்கும் போது ஆகிடும். ஸோ நான் டக்குன்னு ரவுண்டாக தான் போடுவேன். தோசைக்கல் வேறு வச்சிட்டோம் பாருங்கள். அதனால் இதே வந்து ரவுண்டாக தான் போட்டுக்குவேன் நான். அந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஒரு 3-4 சப்பாத்தி வந்து அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன். நான் ரவுண்டாக தாங்க போடுவேன். அந்த மடித்து அந்த மாதிரி எல்லாம் போட மாட்டேன். அதுக்கே வந்து மொத்தமாக எல்லா சப்பாத்தி தேய்க்கும் போது அதே ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் இழுத்துரும். அது இல்லாமல் அப்படி போட்டாலும் கூட எங்கள் ஹஸ்பண்டுக்கு வேகலை அப்படின்ட்டுருவார். ஸோ இப்படி தான் தேய்ச்சி போடுவேன். ரவுண்டு தான். அவ்வளோதான். வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு சைஸில் சப்பாத்தி ரெடி ஆகிடும். சப்பாத்தி வந்து எப்போவுமே போட்ட உடனே இந்த மாதிரி 2 பக்கமும் 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் விட்டு எடுத்து வச்சிடணும். இல்லைன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ 2 நிமிஷம் நான் போட்டேன். நம்ம சும்மா அந்த எண்ணெய் கரண்டியிலே லைட்டாக இருக்கும் தொட்டு இப்படி தேய்ச்சி விட்ருங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறையா சப்பாத்தி போடுறதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இது நீங்கள் 2 நாள் ஆனாலும் கூட இந்த சப்பாத்தி கெடாது. 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், எந்த இதுவும் வராது. ஆனால் என்ன, நம்ம 3 நாள் 2 நாள் எல்லாம் வச்சுருக்கும் போது நல்ல குவாலிட்டியான எண்ணெயை மட்டும் விட்டு சமைக்கணும். அதுதான் விஷயம். அந்த எண்ணெயோட இது நல்லா இல்லைன்னாத்தான் சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல உள்ளாரையெல்லாம் நல்லா வெந்து நல்லா இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துடலாம். அவள் பசிக்குதுன்னு கேட்குறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நான் செஞ்சுருக்கிற சப்பாத்தியும் சைட் டிஷ்ஷும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம சேனலை பார்க்குறதும் இல்லாமல் ப்ளீஸ் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சமையல் பல வண்ணம் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.